வெல்கம் டு சந்தோஷ் vlog and gaming. நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பேஜ் வீடியோ தான் மக்களே பார்க்க போறோம். ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, கரண்ட் போயிடுச்சு மக்களே. அதனால வந்து வீடே இருட்டு குளமாயிடுச்சு. இருட்டு குளமாகி இந்த ரெண்டு பசங்க சண்டை போட்டுனே இருக்குதுங்க. அது அங்கே ரெண்டும் வில்லனுங்க, வில்லி. ஓகே, ஆக்சுவலாக நான் அந்த ரூமில் இருந்தேங்க. ஆல்ரெடி வச்சுன்னு விட அந்த பெட்டு மேலேருந்து கரண்ட் போன உடனே. ஓகே, அப்படியே கொஞ்ச நேரம் கேமரா வச்சு போய் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே. அது 4 வாரம் டச்சு விடுறது. லைட் அடிங்க, லைட்லாம் சரியான. இவனால தான் எல்லா சண்டையும் வந்துச்சு. இந்த சேனல்ல நல்லா வியூஸ் போடுங்க गाइस. ப்ளீஸ் गाइस எங்க போகுது பண்ணுங்க. ஏய், நீங்க கேட்டாலும் பண்ண மாட்டாங்க. சாவ போறேன் அண்ணே, நீங்க கேட்டாலும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. யார் கேட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல அவங்க வீடியோவே பார்க்க மாட்டாங்க, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஏன் गाइस சாட்சே பார்த்து சாவுங்க. கைஸ், மகதி மூஞ்சிக்காக கொஞ்சம் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன் மூஞ்சிக்கு கொஞ்சம் அது பண்ணி மூஞ்சிக்காக. இன்னைக்கு வந்து நாங்க படத்துக்கு போலாம்னு போய் இப்படி கரெக்ட்டா போயிச்சு. படத்துக்கு போலாம்னு ரொம்ப ஆசையா இருந்தோம், இப்படி மோசம் போயிடுச்சு. எல்லாம் டிவி ஆஃப் பண்ணிட்டியா? லைட் எடு ஆஃப் பண்ணடா. ஃபுல்லா கைஸ், ஆக்சுவலா வந்து இப்போ வந்து இந்த இடம் கரெக்டா வந்து யாராச்சும் ஒருத்தர் கதவு போய் திறந்து தானே ஆகணும். கரெக்டாக வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஏதோ ஒன்று ஒயிட் கலரில் தெரிஞ்சிச்சு எனக்கு சத்தியமாக. இப்போ இவங்க சொன்னால் சத்தியமாக இவங்க நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என்னையும் அடிக்க வருவாங்க சத்தியமாக. இப்போ ஏதோ இங்கே தெரிஞ்சிச்சு, ஆனால் என்னன்னா தெரியல. அது சரி, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு காமி. ஒயிட் கலரில் கிராஸாக போச்சு இந்த இடத்துல. கைஸ், ஆக்சுவலாக கேமரா கொஞ்சம் கிளர்ராக இருக்கும். ஏன்னா வந்து என் ஃபோனே வந்து ஒரு கேவலமான ஃபோனு, OnePlus ஃபோனு. அது வரும் கைஸ், அந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருக்கு போயிடும். நாங்கள் கேமராவில் சொல்ல போனால் எடுக்கல. லைட்டாக அங்கே அந்த கிச்சன் மேலே அப்படியே வாஷிங் மிஷின் மேலே பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அங்கே அப்படி என்ன இருக்குன்னே தெரில. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லை. இந்த கேமராவில் ஒழுங்காக தெரியாது கைஸ். அதில் பார்த்தா வெறும் சிங்க் மட்டும் தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஆனால் பார்க்க வந்து பயமா. கைஸ், உங்களை பயமுத்துறாங்க கைஸ், நான் சொல்லிட்டேன் சரியா? பயமுத்தியே சாவடிக்க போறேன். சரி, என்னதான் பண்ண போறீங்க இப்போ? என்ன பண்றது, அம்மா வந்தாதான் ஒரு vlog எடுக்கலான்னு பார்த்தேன். அதுவும் படத்துக்கு போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனா இப்படி கட் ஆயிடுச்சு. மதி கைஸ், என்ன கைஸ் இது? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிடும், கவலைப்படாதீங்க. எப்படி சொல்ற மித்ரா? கைஸ் பாருங்க கைஸ், வாய வைக்கிறான். இவன் என்ன பண்ணலாம்? இவனையும் கொட்டிடலாமா? கொஞ்சம் மூஞ்ச காட்டுறா. இவன் மூஞ்ச காமிக்க போ. இங்க உட்காரு, சார்ஜர் போட போறேன். இப்போ பார்த்தாலும் ஃபோனு. கைஸ், நான் அவளுக்கு ஒரு ஃப்ரீ ஃபயர் கேமோ அந்த கோஸ்ட் மல்டிப்ளேயர் கேமோ டவுன்லோட் பண்ணி கொடுத்துறேன் கைஸ். விளையாட கற்று கொடுத்துறேன். அதனால அந்த கேம்லேயே முழுங்கி போயிட்டா. இவன் மூஞ்சி கொஞ்சம் பாருங்க, நல்ல மூஞ்சி மாதிரி இருக்கும். இது நல்ல மூஞ்சி மாதிரி இருக்கும் பார்க்க. இதான் எல்லா வேலையும் பண்றது. என்ன தெரியல, என்னடா அடி வாங்க போறியா நீ? வாய் முடியும். ஏய், நாம எங்க போனாலும் அங்கே போடுற. ஏய், நான் சார்ஜர் போட வந்த மேலே இழுக்கிற. ஏய், லைட் அடி பைக்கு. வேற அபியக்கா பார்க்கலாமா? ஏய், அம்முடா போடா. அபியக்கா பார்க்கலாமா? ஏய், சீ கால வச்சு அது பாக்குறேன். என் மூஞ்சி ஆக்சுவலா ஆல்ரெடி அவங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருப்பாங்களே, நீங்களா சொல்ல தேவையில்லை கைஸ். இந்த இடம் தான் கைஸ் கிச்சன்ல அப்படி தெரிஞ்சிச்சு இருட்டுல. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கும் காதும் சாத்தி தான் இருக்கு. போயிட்டு லைட் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரலாமா எல்லாத்தையும்? ஒரு மாசமா ஒரு வயிறாது.
கைஸ் இது என்ன சுவிட்ச் தெரியல, ஏதோ நம்ம ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ கைஸ் பாவ பிள்ளைங்க அழுகுதுங்க, போட்டு விட்டுலாம். ஆனா கிச்சன் லைட் மட்டும் எதுன்னு தெரியலப்பா சத்தியமா எனக்கு. ஏய் லூசு பைத்தியம், ஃபேனே போடவே இல்லை. நீ போய் ஆஃப் பண்ணிட்டு அப்போ போட்டுருக்கா. பயந்தாங்கோல் தானே நீ, பயந்தாங்கோல் தானே நீ, பயந்தாங்கோல் தானே நீ. அபியக்கா முடிஞ்ச பாப்பா எப்படி இருக்கு. தயவு செஞ்சு வாங்க. டேய் சந்தோஷ், நான் அவங்க அம்மா எடிட் பண்ண போறேன். ஏய் அது எப்படி எடிட் பண்ணுவா? நான் சினிமா பேசிட்டேன் நெடி. அதெல்லாம் பேசலாம், சவுண்ட் கம்மி பண்றோடி. நான் இன்னும் சினிமா கேட்கல. கேட்டுதான் பாரு, இதை அப்படியே அப்லோட் பண்ணி உங்க அம்மா கிட்ட காட்டுவேன். வெளியே ஏதோ நிக்கிற மாதிரியே இருக்கு. ஏய் மத்த வீட்ல எல்லாம் லைட் ஆஃப் இருக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க, நீங்களே பாருங்க. பக்கத்து வீட்ல ஒரு லைட் கூட எரியல. எரியல. गाइस எங்க அம்மா ஒரு சேனல் வச்சிருக்காங்க गाइस. சேனல்லாம் நீங்க பார்க்க கூடாது गाइस. गाइस பாருங்க गाइस, நாங்க என்னன்னா வீடியோ எடுத்து போடல. இவங்க எல்லாம் ஒரு சேனல் வச்சிருக்காங்க, வீடியோ எடுத்து போடல. எங்க அம்மா வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. போட்டுருக்காங்க ஷார்ட்ஸ். 6 மாசமா யாருமே போய் பார்க்க மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபன் பிளாக் ஏ நெட்டே வரமாட்டே. ஹாப்பி டைம்ஸ் அதே மாதிரி. ஏய் இவங்களோட சேனல் பேர் தான் ஹாப்பி டைம்ஸ். எங்க அம்மாவோட சேனல் பேரு ஃபன் ஃப்ரெண்ட்ஷிப் பிளாக். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபன் பிளாக். ஐயோ வைத்தியம். ஓகே, கரண்ட் தான் வந்துச்சுல, எதனா சேலஞ்ச் பண்ணலாமா? வித்தியாசமா தலைகணி சண்டை அப்படியே சாச்சு கொலை பண்ணி சும்மா நோண்டா காலை கிச்சு பண்ண காலை பூச்சி ஆகுது. அவங்க அப்படியே ஒரு செவ்ல அடிச்சனா சாவச்சுக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு கோவமா வருது. கேமரா போச்சுன்னா அவள்தான் நீ. என் கையில காலி போனை வச்சு நேத்து நிக்க அது பாக்கணும். கேமரா வாங்கடா. என்ன கைஸ் பண்ணலாம்? எதுவுமே பண்ணாம நாங்க ஐபேட் ஏதோ வாங்கியிருக்காராம். ஏன் அங்க வாங்கியிருக்காரு? ஏதோ ஒரு ஆனந்த சிந்தனையில இருக்காங்க அக்கா. இது உங்க அப்பா காமிச்சு விடுறான். சுரேஷ்ங்களா சொல்றாடா உன் தங்கச்சி. சுரேஷ் ஃபன் பிளாக்லாம் பாப்பாங்களா? உன்னோட பிளாக்கா அவர் பார்க்க மாட்டார். உன் ஃப்ரெண்டு நானு கேம் மேட்ச் போறோம். ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போறாங்க. சரி பாய் எல்லாருக்கும் பாய். இவங்க போன் பைத்தியம். போன் எடுத்து குத்தாடே அப்படியே முழுங்கிடுவாங்க. உள்ள எங்கேயாச்சும் கூப்பிட்டா கூட வரவே மாட்டாங்க. அப்படியே போன் நோண்டிங்க. அப்படியே போனை பிடிக்க வச்சா கூட அடிக்க வராங்க. அதே வெறி வர எப்படி வைக்கிற வெறி வர எப்படி பாருங்க. கேமரா கீழே வந்துச்சு. சாரி எக்ஸ்ட்ரா சாவியா வச்சாங்களா கைஸ்? சாவியா வச்சாங்களா கைஸ்? கைஸ் ஆக்சுவலா வந்து இப்போ வந்து அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம். திடீர் பிளான் போட்டு சின்சான் படத்துக்கு போறோம்.
நாங்க ஆல்ரெடி கரண்ட் போன விலாக் வந்து எடுத்தோம். அதை அப்படியே கட் பண்ணி இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே சேர்த்து இதை எடுக்கிறோம். இப்போ நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். சத்தியமா இவ்வளவு அவசரமா இருக்கோம். எங்க அம்மா வந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணி இவ்வளவு அவசரமா கிளம்பும். வெறும் அரை மணி நேரம் தான் கைசாச்சு. அதுக்குள்ள எல்லாம் எப்படி கிளம்பிட்டாங்க தெரியுமா? நீங்களே பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஆனா மாலதி மட்டும் தான் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. மூஞ்சி பாத்துட்டா. ஓகே, ஆக்சுவலா வந்து நம்ம வந்து படத்துக்கு போயிட்டு அங்க நான் மாலுக்கு போயிட்டு பாக்குறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. அங்க வந்து நேர் டிக்கெட் மட்டும் தான் எடுக்க முடியுமா? ஆன்லைன்ல பண்ண முடிஞ்சிருப்போம். ஆக்சுவலா வந்து ஆன்லைன்ல பண்ண முடியாது, நேர்ல போயிட்டு தான் எடுப்போம். அதனால எடுத்துட்டு வர போயிருக்காங்க. 8:10 ஷோ. நான் அப்ப வந்து பாக்குறேன். அவசர அவசரமா சண்டை போட்டுன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் சண்டை போடுதுங்க. இந்த மாதிரி தான் நல்லா கூலா வீடியோ பார்த்துட்டு இருக்கு, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கு. அப்படியே பாவம் கிளம்புறாங்க, எல்லாம் தெரிகிறாங்க. ஓகே, நான் இப்போ வந்து டிக்கெட் எடுக்க வந்து போயிட்டு இருக்காங்க சொன்னல. அதனால வந்து இப்போ வந்து போனதுக்கு அப்புறமா நான் வந்து டாக்டர் அந்த வாசலாண்ட போயிட்டு பார்க்குறேன். பாய். வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து மாலுக்கு தான் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு வர மாட்டேன்னாங்க. அங்கிட்ட வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ நாங்கள் வந்து நடந்து தான் போயிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலாக வந்து படம் வந்து ஆரம்பிக்கல இன்னும். நாங்கள் கரெக்டாக சீக்கிரமாக டைமில் வந்துட்டோம். ஒரே அமைதியாக இருக்குது. நாங்கள் வீடியோ எடுக்க பயமாக இருக்குது. இந்த மாதிரி சினிமாவில் வந்து ஃபஸ்ட் டைம்னால படத்தை பார்க்கறதுக்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. நாங்கள் வர ஃபஸ்ட்டு பெஞ்சு இன்னும் ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். அம்மா எடுக்க சொல்லிட்டாங்க. கைஸ், ஆக்சுவலாக வந்து இன்டர்வல் போட்டாங்க. ஏதோ ஒரு இன்டர்வல் எங்கேயோ ஒரு இடத்துல போடணும்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டாக படம் ஓடிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக இன்டர்வல் போட்டாங்க. சரி, நான் இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ், ஆக்சுவலாக வந்து படம் வந்து பிரேக் விட்டாங்க. நாங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் சிட்டாக சொல்லிட்டாங்க ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு. வெளியே எந்த ஒன்றுமே எடுத்துகிட்டு வர முடியல. உள்ள தண்ணி கூட வாங்கி தர மாட்டேறாங்க. என்ன பண்ணலாம்? தண்ணி வெளியே இருக்கு, குடிக்கல. நீ தண்ணி வெளியே இருக்கு. நான் குடிக்கல. படத்தை காமிக்கிறோம், போடுறோம் ஷார்ட்ஸில் இல்லைன்னா வீடியோ எடுத்து போட்டுறோம். ஆல்ரெடி இப்போ நான் வந்து சின்ன சின்ன சீன்லாம் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். அதுலேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வந்துடும். இந்த படத்துக்கு வந்து மஸ்ட்டு வாங்க. ஏன்னா செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஸ்டோரி. எல்லாமே மஸ்ட்டு கம் பண்ணி ஃபேமிலியோட வந்து பாருங்க. டான்ஸ் தாங்க சூப்பராக. எல்லாமே பாதி சீன் டான்ஸ் தான். இப்போ என்ன பிரச்சனை, பிரேக் மட்டும் எந்த இடமே தெரியாமல் அவங்க பாட்டு ஒரு இடத்துல விட்டுருக்காங்க பிரேக்கு. சரி, படம் போட்டதுக்கு அப்புறமா சின்ன பாய். உனக்கு அடி எதுவும் படலையே. தன்யவாத். திரும்ப
திரும்ப அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன வார்த்தை அது? புதுசா நான் கத்துக்கிட்ட வார்த்தை, அர்த்தம்லாம் தெரியாது. ஆனா இந்திய மக்கள் அப்பப்ப இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. உனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதா? தன்யவாத்னா தேங்க்யூ, நன்றின்னு அர்த்தம். இதை என்கிட்ட சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்யூ. இப்போ நீ தன்யவாதனே சொல்லலாமே. ஒரே ஒரு வார்த்தையை கத்து வச்சுக்கிட்டு எவ்வளவு பண்ற பாருங்க. நம்ம பையன் எங்க இருந்தாலும் சமாளிச்சிருவான். பெருமையா இருக்கு. அதெல்லாம் வேணாப்பா. ஹரியானா? இவங்கதான் ஹரியானா, என்னோட இந்தியன் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? அப்ப நீதான் ஷின்சானை காப்பாத்திருப்பல. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூ சோ மச். ஆமாமா, ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல. கலகலப்பான தெரியாத பாதையில் நடந்து செல்வோம். காலமான தெரியுள்ள தீவிர ஆர்வம். அந்த பேப்பர் மொத்தமா மூக்குக்குள்ள போயிடுச்சு. அங்க இருக்காத ஷின்சான், ஓடி போயிடு. நான் முழுசா பர்ஃபெக்டா இருக்கேன். இந்தியா வணக்கம் பா. போயிட்டு நாளைக்கு வாங்க போங்க. ஆனா மூக்கு மாத்திரம். ஆமா, கதை முடிஞ்சது. இனி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பேப்பரை நான் வெளியே எடுத்து தீருவேன். என்னோட பையன் போச்சான் எனக்கு திரும்ப நிச்சயம் வேணும். வாய்ப்பு இல்ல. நான் அந்த பழைய போச்சானா இருக்கவே மாட்டேன். கைஸ் ஆக்சுவலாக வந்து படத்துக்கு போயிட்டு வந்து நைட்டு விலாக முடிக்காமலே தூங்கிட்டோம். ஒரு வீடியோ எடுக்கணும்னு கூட சுத்தமாக தொடவே இல்லை. அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டோம். டயர்டாயிடுச்சு. ஏன்னா 8:10 தான் நாங்கள் போனோமே ஷோக்கு. நான் வரும்போதே 10 மணி ஆயிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சுனால நாங்கள் வந்து பட்டுட்டோம். அதனால் தூங்கிட்டோம். இப்போ தான் வந்து விலாக முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து கைஸ், போச்சான் மூக்கில் வந்து ஒரு தீய சக்தியான நிறைஞ்ச ஒரு பேப்பர் ஒன்று மூக்கில் மாட்டிக்கும். அது 2 பீஸ் மாட்டிக்கிச்சுன்னா செம்ம கஷ்டம் அவனை இது பண்ணுறது. அதான் வந்து ஒரு பீஸ் வந்து மாட்டிக்கும், இன்னொரு பீஸை எப்படி காப்பாற்றுறாங்க, எப்படிலாம் போச்சன் மூக்கிலேருந்து அந்த பேப்பர் எடுத்தாங்க இல்லையா, தான் ஃபுல் படமே. மறக்காமல் ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படம். சரி, பாய். அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. அட இன்னொரு வாழ்க்கையும் நாரும் எட்டி